ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையாக புடலங்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த புடலங்காய் பொரியல் எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புடலங்காயில் அந்த வெள்ளை கலர் தோலை கத்தி வச்சு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணதும் பொடிசாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்க அந்த பஞ்சு மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்துருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5 காஞ்ச மிளகா, 1 கப் வறுத்த வேர்க்கடலையை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வானலில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டும். இதோடவே 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 3 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்க வேணாம், லைட்டாக கண்ணாடி பதம் வந்தாலே போதும். ஒரு பச்சை மிளகாவை 2 உடச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச புடலங்காவை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த புடலங்காய் எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ப்ரெக்னென்ட் லேடிஸில் இந்த புடலங்காய் சாப்பிட்டாங்கன்னா அவங்க காலில் இருக்க வீக்கம்லாம் நல்லா குறையும். ப்ரெக்னென்ட் லேடிஸ் மட்டும் இல்லை, அடிக்கடி சேரில் உட்காந்து வேலை செய்கிறவங்களாம் கூட இதை சாப்பிடுங்க. நல்லா காலில் இருக்க வீக்கம்லாம் நல்லா குறையும், தண்ணிலாம் வற்றும். இப்போ இதோடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் சிம்லே எண்ணெயில் வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி ஒரு கிளாஸ் தண்ணியை லைட்டாக இந்த மாதிரி தெளித்து விடுங்க. தண்ணியை நல்லா தெளித்து விட்டுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை மூடி சிம்மில் 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. புடலங்காய் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினது நம்ம அரைச்சி வச்ச பொடியை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த பொடி தான் இந்த டிஷ்ஷோட மெயினே. இது டேஸ்ட் செம்மையாக கொடுக்கும். இது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த பொடியில் தான் எல்லாமே இருக்குது. இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அப்போ தான் மஞ்சத்தூளோட பச்சை வாசனைலாம் போகும். இந்த அளவுக்கு வதங்கினதும் ஆஃப் பண்ணிடலாம். டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் கூட இதை அடிக்கடி எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அவ்வளோதான், செம டேஸ்டியான புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.